1, 2, 3. வீடியோ பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி சொதப்பின மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா இதுதான் என்னோட ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரீன் அப்புறம் இந்த எஃபெக்ட்ஸ் ட்ரான்சிஷன்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் புதுசாக பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் சொதப்பின மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா இதுவே வந்து ஒரு 3 நாளாக பண்ணிகிட்ருக்கேன். அந்த 3 நாள் பண்ண ஃபுட்டேஜில் இதுதான் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. அப்போ அதுக்கு முன்னாடி பண்ண வீடியோஸ் எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்ட்டு. இது வந்து இந்த வீடியோ இந்த எஃபெக்ட் ஹை ஜம்ப் ட்ரோன் எஃபெக்ட் அப்படின்னு போட்டால் வந்தது. இந்த வீடியோ எனக்கு எப்படி தெரியும், இந்த கான்செப்ட் இந்த எஃபெக்ட் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா, நிவாஸ் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருந்தார் ஒரு வாரம் முன்னாடி. அது பார்த்தேன். அவர் அந்த கமெண்ட் பார்த்துட்டு போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். அந்த எஃபெக்ட் சூப்பராக இருந்தது. ஆனால் அதுக்கு தேவையானது வந்து க்ரீன் ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹைட்டான லொக்கேஷன் ப்ளஸ் கொஞ்சம் எடிட்டிங் ஸ்கில்ஸ் தேவை. என்கிட்ட க்ரீன் ஸ்க்ரீன் இல்லாததுனால அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நேரில் எங்கேயும் கிடைக்கல, அந்த மாதிரி க்ரீன் கலரில் துணி கிடைக்கல. அதனால் அமேசானில் 350 rupeesக்கு வாங்கினேன் க்ரீன் ஸ்க்ரீன். இல்லைனா வந்து ப்ளூ ஸ்க்ரீன் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். நேரில் போய் தேடி பாருங்கள். அப்படி இல்லைனா வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் தான் நான் வாங்கினேன். எனக்கு குவாலிட்டி ஓகே தான். ஏன்னா நான் முன்ன பின்ன நான் க்ரீன் ஸ்க்ரீன் பார்த்ததுன்னு யூஸ் பண்ணதில்லை. அதனால் இது எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. மொத்தம் பார்த்திங்கன்னா வந்து இது எப்படி எடுத்தேன் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து 3 ஷார்ட்ஸ், மொத்தம் 3 வீடியோ தான். அதாவது கரெக்டாக நீங்கள் தெளிவாக பண்ணிங்க அப்படின்னா வந்து ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகாது இந்த வீடியோ எடுத்து முடிக்க. எடிட்டிங்கில் தான் நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் 3 நாளாக வந்து இது வாங்கிட்டு ஒரு 3 டேஸாக வந்து எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் ட்ரை பண்ணதில்லை அப்படின்றதால வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக க்ரீன் ஸ்க்ரீன் ஒரு வாட்டி காலை மட்டும் வச்சு அப்படிலாம் எடுத்து பார்த்தேன். அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. ப்ளஸ் எனக்கு இப்போ கூட ட்ரான்சிஷன் சரியாக வரல. ஏன்னா ஒரு வாட்டி ஒரு நாள் எடுக்கும்போது வந்து சொதப்பிட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட் நாள் எடுக்கும்போது சரியாக ப்ரிவ்யூ பார்க்கல. மத்தியான டைமில், அதாவது நல்ல வெயில் இருக்க நேரத்தில் எடுத்தேன். ஒரு 10 to 12 1 மணி அந்த ரேஞ்சில் நல்லா மேலே டாப்பில் வெயில் நல்லா அடிக்கிற மாதிரி டைமில் எடுத்துட்டேன். எனக்கு அப்போ லைவாக நம்ம பார்க்க முடியல. ஏன்னா நான் ஒருத்தனே தான் எடுத்தனால ட்ரோன்லாம் வச்சு எடுக்கும்போது லைவான ஃபீட் எப்படி என்னென்ன கவர் ஆச்சுன்னு பார்க்கல. அதை நான் அப்பயே பார்க்காம நைட்டு நேரத்தில் உட்காந்து எடிட் பண்ணலாம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தோன்னா சொதப்பி இருந்தது 2 நாளாக. அதனால் இன்றைக்கி வந்து பகலே எடுத்துகிட்டு பகலே வந்து ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓரளவுக்கு எனக்கு, ஏன்னா இதில் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த ட்ரான்சிஷன் எஃபெக்ட்ஸ்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்ன்றதை விட அந்தளவுக்கு ஸ்கில்ஸ் இல்லை. கண்டிப்பாக இனிமேல் வர வீடியோஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நான் எடிட் பண்ண சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா வந்து Davinci Resolve 16. இது வந்து ஒரு ஃப்ரீ வெர்ஷன். அடோப் ப்ரீமியர் ப்ரோலாம் வந்து கொஞ்சம் பெய்டு. அதனால் எனக்கு அது கிராக்லாம் யூஸ் பண்ண எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. அதனால் Davinci Resolve 16 யூஸ் பண்ணேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஃப்ரீ வெர்ஷன் தான். அது வெறும் உங்களோட டீட்டெயில்ஸ்னால் உங்களோட ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, அப்புறம் உங்கள் நேம் மட்டும் கேட்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். 1.5 GB தான் வரும். அது ஒரு சாதாரண ஒரு லேப்டாப் வச்சுருக்கீங்க, ஒரு நார்மலாக வச்சுருக்கீங்க, ஒரு 4 GB ரேம் வச்சுருக்குன்னா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். பொருள் என்ன தேவைன்னு பார்த்தோம்னா, நம்ம ட்ரோன் போதும். ட்ரோன் இருக்குன்னா ட்ரோனு, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் இல்லைனா ப்ளூ ஸ்க்ரீன் தேவை. அதாவது நீங்கள் அந்த கீ எஃபெக்ட், அதாவது பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணணும். ஜம்ப் பண்ணும்போது இந்த கால் வந்து பறக்கிற மாதிரி எஃபெக்ட் ஆகிறதுக்கு மட்டும் தான் அந்த க்ரீன் ஸ்க்ரீன். ஃபஸ்ட்டு ஷாட் பார்த்தீங்கன்னா ட்ரோனை வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணேன். நல்லா இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதியானம் நல்லா வெயில் டைமில் பண்ணேன். 3மே வந்து ஒரே நேரத்தில் தான் எடுத்தேன். 3 ஷாட்டுமே 3 வீடியோஸுமே வந்து ஒரே டைம், அதாவது ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ்லாம் எடுத்தேன். ஏன்னா வெயிலோட ஷேடு கொஞ்சம் மாற நமக்கு அந்த ஷேடு அதாவது ஷேடோ எதாவது வந்துச்சு அப்படின்னா வந்து எடிட்டிங்கில் கஷ்டமாக இருக்கும். இந்த க்ரீன் ஸ்க்ரீன் அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் க்ரீன் ஸ்க்ரீன் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்துருங்க. க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு, அதாவது நீங்கள் வெயில் ஃப்ரண்ட்டில் அடிக்குதுன்னா ஷேடோ வந்து உங்களுக்கு கீழே இல்லை பின்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. வெயில் எனக்கு ஃப்ரண்ட்டில் அடிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் க்ரீன் ஸ்க்ரீன் இப்படி போட்டு அந்த நேரத்தில் அப்படி எடுக்கலாம். நான் அப்படி தான் ட்ரை பண்ணேன். கீழே கேமரா பார்த்த மாதிரி என் கால் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு 4-5 வாட்டி ஜம்ப் பண்ணேன். ஏன்னா அதில் எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரே ஒரு வாட்டி ஜம்ப் பண்ணி எடுத்தோம்னா அது கரெக்டாக வருமானு தெரியாது. அதனால் ஒரு 4 வாட்டி ஜம்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நம்ம எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம். ஒரு வீடியோ, ஃபஸ்ட் வீடியோ ஓவர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரோனு கரெக்டாக வந்து அந்த நம்ம கேமரா வந்து நம்ம எந்த இடத்துலையும் ஜம்ப் பண்ணுமோ அந்த இடத்துல கீழே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்து மாடியில் எடுத்துட்டேன். நான் வந்து சிட்டியில் கொஞ்சம் அப்படி இருக்கிறனால ஒரு க்ரீன் ஜோனுக்கு போக முடியல. க்ரீன் ஜோன்னா சுற்றி மலைப்பிரதேசம் அந்த மாதிரி இடத்துல போய் எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இந்த மாதிரி கொஞ்சம் சிட்டி லொக்கேஷனில் இருக்கிறனால எனக்கு ஒய்ஃபை இன்டர்ஃபரன்ஸ் ஆக போகுது அப்படின்றதால நான் ஒரு 30 மீட்டர் தான் ஹைட் போனேன். அதுக்கு மேலே கொஞ்சம் இன்டர்ஃபரன்ஸ் ஆகிடுச்சுன்னா வந்து கண்டினியூஸாக இருக்காது வீடியோ. நம்ம நினைக்கலாம், ஏன்னா ஹைட்டாக போயிடுச்சு, சிக்னல் லாஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் தூரம் இன்னும் நல்லா ஹைட்டு போயிட்டு கேமரா கிம்பிள் பண்ணோம்னா நமக்கு லைவ் ஃபீடு நமக்கு ஃபோனில் வந்து தெரியாது. அதனால் அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகும். நீங்கள் நடுவில் கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. நானே என் இப்போ போட்ட வீடியோலேயே கொஞ்சம் கட் பண்ண மாதிரி இருக்கும். அது காரணம் அதுதான். நான் ஒரு 2 வாட்டி அப்படி ஷேக் பண்ணிட்டேன் கேமராவை. அதனால் கொஞ்சம் அப்படி சொதப்பின மாதிரி தான் இருந்தது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹைட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் ஹைட்டு போனது பார்த்தீங்கன்னா 30 மீட்டர். 4-5 வாட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டு போயிட்டு சிக்னல் லாஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் 30 மீட்டர் ஒரு மீடியமான ஹைட், 30 மீட்டர் ஹைட்டில் கரெக்டாக ஸ்மூத்தாக போயிட்டு கிம்பல் மட்டும் நம்ம லொக்கேஷன் எங்கே பார்க்குறோம் ரிவீல் பண்ணுற மாதிரி அந்த ஹரிசானுக்கு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த இடமோ அதை பார்த்துட்டு திரும்பி அப்படியே அந்த பாதி பண்ணால் போதும். நீங்கள் மேலே போயிட்டு உங்கள் கிம்பல் கேமராவை ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டில் வச்சா போதும். திரும்பி கீழே திருப்பிட்டு திரும்பி டவுனில் வரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் பாதி பண்ண போகிறீங்க, அதை ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மிச்ச வீடியோ வந்துடும்.
அதனால் ரெண்டாவது வீடியோ இதுதான். கீழேருந்து நம்ம கேமரா கிரவுண்டை பார்த்து எங்கேருந்து நம்ம ஜம்ப் பண்ணி எடுத்தோமோ அந்த பொசிஷன்லேருந்து அப்படியே ஒரு எவ்வளோ ஹைட் போடுவீங்களோ நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து, நீங்கள் இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பர். அந்த இடத்துல நல்லாயிருக்கும், இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் ஸ்மூத்தாக இருக்கும் வீடியோ. ரெண்டாவது வீடியோ ஓவர். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனை நானே அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, எனக்கு அந்தளவுக்கு அதில் நாலேஜ் இல்லை. இருந்தாலும் வீடியோஸ் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்ததில் அந்த க்ரீன் ஸ்க்ரீனை அப்படி வச்சுட்டாங்க. நல்ல லைட்டிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. வெயிலோட ஒரு சூப்பரான லைட்டிங் இருக்குமான்னு தெரியல. அதனால் நல்லா வெயில் அடிக்கும்போது அதை வச்சுட்டு அப்படியே படுத்துட்டாங்க. அந்த இடத்துல படுத்துட்டு காலை மட்டும் ஒரு 4 செகண்ட் அப்படி ஷேக் பண்ணுற மாதிரி, பறக்கும்போது நம்ம கால் என்ன எஃபெக்டில் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு எடுத்துகிட்டு அதை எடிட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த 3 வீடியோ எடுத்துட்டேன். 3 வீடியோ தான், 3மே வந்து ஒரு 10 செகண்ட் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அந்த வீடியோ எடுத்துட்டேன். இப்போ வந்து எடிட்டிங்கில் நான் டாவின்சி ரிசால்வில் என்ன பண்ணேன் அப்படின்றத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம டாவின்சி ரிசால்வோட எடிட் பேஜ் வந்துட்டேன். 3 வீடியோ இது வரைக்கும் பார்த்தீங்களா. இது வந்து டைம் லைன், இது இல்லை, இது வந்து நான் ஜம்ப் பண்ண கிளிப்பு. இது வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீனில் கால் மட்டும் பறக்க வச்ச கிளிப்பு. இது வந்து ட்ரோன் வந்து வெர்டிக்கலாக ஹைட்டாக போன கிளிப்பு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா வந்து நான் ஜம்ப் பண்ண கிளிப்பு நான் இங்கே வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் அப்படியே 2வது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் என்னோடய லேப்டாப்போட ஸ்பெக். அப்படி இப்போ ஜம்ப் பண்ணும்போது நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நான் சும்மா ஒரு ரஃபாக காட்டுறேன் என்னென்ன பண்ணேன்ட்டு. அது பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து நம்ம ட்ரோன் வந்து வெர்டிக்கலாக போனது காட்டுறேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதை கிளிக் பண்ணிவிட்டேன், அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எப்படி எடுத்திருந்தேன்னா ஹைட்டாக போயிட்டு, கொஞ்சம் லேக் ஆகும், ஹைட்டாக போயிட்டு இந்த வியூ இருந்தால் போதும். இப்படி இருந்தாலே போதும். நான் இங்கே வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திரும்பி அப்படியே நான் ஒரு சேஃப்டிக்காக எடுத்தேன். திரும்பி கீழே வெர்டிக்கலாக பார்த்துட்டு அப்புறமா திரும்பி ட்ரோன் கீழே வரதை வந்து எடுத்து வச்சுருந்தேன். அது தேவைப்படாது நமக்கு, அதனால் அதை கட் பண்ணிடுறேன். வெறும் நமக்கு என்ன பார்த்தோம்னா கீழேருந்து வெர்டிக்கலாக மேலே போச்சு, ட்ரோனு மேலே போயிட்டு அந்த வியூ மட்டும் பார்த்தது, அவ்வளோதான். அது போதும். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் பண்ணோம்ல, அது வந்து நான் இங்கே வச்சுக்கிறேன். ஆடியோலாம் இருந்தால் அதை டெலீட் பண்ணிடுங்க, கட் பண்ணிடுங்க. ஆடியோ நமக்கு இப்போ தேவைப்படாது, கடைசியாக இன்னொரு வாட்டி பண்ணும்போது பார்த்துக்கலாம். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணிக்கணும். இந்த க்ரீனை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபியூஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூஷன்றதை கீழே கிளிக் பண்ணணும். இங்கே பண்ணோன்னே ஆல்ரெடி இந்த மீடியனை செலக்ட் ஆகிருக்கும். ஒன்றுமே பண்ண தேவையில்ல, ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் அடித்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அப்புறம் அதில் டெல்டா கியர் டின்னு அடிங்க, டிஇஎல்னு அடித்தா டெல்டா கியர்னு ஒன்று வரும். டிகேன்னு போட்டு அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆடு கொடுங்க. ஆடு கொடுத்தனா அது இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர்ன்ற அந்த ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த பச்சை கலர் மேலே வச்சிங்கன்னா வந்துடும். நீங்கள் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த ப்ரீப்ளர் கெயின் அதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து கரெக்டாக உங்கள் அந்த காலாண்ட இருக்க அந்த சில பார்டர்லாம் வந்து கரெக்டாக வரும். அதை நீங்கள் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா எனக்கே வந்து இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நானே நிறையா நெட்டில் ரெஃபர் பண்ணி தான் நான் பண்ணேன். கொஞ்சம் இதை கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போ நான் திரும்பி எடிட்டுக்கு வரேன். எடிட் வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக இப்படி மாறிட்டுருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் இப்படி வந்துட்டுருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். நான் இது ஒரு சாம்பிள் தான். நீங்கள் இன்னும் வந்து சூப்பராக எடிட் பண்ணிங்க, க்ரீன் ஸ்க்ரீன்லாம் வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே வரும். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த நம்ம ட்ரோன் ஃபுட்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ரீடைம் கண்ட்ரோல்ஸ் போகிறேன். கிளிப் ஸ்பீடு போகாதீங்க. கிளிப் ஸ்பீட் பண்ணால் வந்து நம்ம எடிட் பண்ணதெல்லாம் வராது. ரீடைம் கண்ட்ரோல்ஸ் போனீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஏரோ இருக்கும். அந்த ஏரோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சேஞ்ச் ஸ்பீட் இருக்கும். அதில் வந்து நான் 800 வைக்கிறேன். நீங்கள் உங்களோட இஷ்டம், நீங்கள் எவ்வளோ ஹைட் போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் அந்த ஸ்பீட் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அந்த க்ரீன் ஸ்க்ரீனையும் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே அந்த சிஸ்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால எனக்கு அந்த ப்ரிவ்யூ பார்க்க முடியல. அதனால தான் வந்து என்னால் கொஞ்சம் கரெக்டாக வந்து முடிக்க முடியல. அந்த ஷார்ட்ஸ்லாம் கரெக்டாக என்னென்ன அந்த ட்ரான்சிஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் என்னால் கரெக்டாக பண்ண முடியல. அதனால் சிஸ்டமும் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி வரும். கொஞ்சம் லேக் ஆகுது எனக்கு. பார்த்தீங்கன்னா போதும். இந்த மாதிரி மேலே அந்த வியூ மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் அந்த ஆடியோ அப்புறம் மற்ற ட்ரான்சிஷன்ஸ், இந்த கார்னரோட ட்ரான்சிஷன்ஸ்லாம் வந்து உங்களோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. அதாவது உங்களோட எப்படி சொல்கிறது, உங்கள் ஸ்கில்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, எடிட்டிங் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வச்சு நீங்கள் பாருங்கள் ட்ரான்சிஷன்ஸ்லாம் எப்படி போடணும் அப்படின்ட்டு. நான் வெறும் பேசிக்காக காட்டுறேன் என்ன நான் பண்ணேன்ட்டு. இப்போ வந்து அப்படியே மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி காம்பவுண்ட் கிளிப்னு இருக்கும், நியூ காம்பவுண்ட் கிளிப். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே வீடியோவாக இப்போ நம்ம இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் ஸ்பேஸ், ஸ்பீட் சேஞ்ச், இந்த 52 இந்த எல்லாமே சேர்ந்து நீங்கள் பேர் வைக்கணும் வச்சுக்கலாம். நான் வந்து க்ரியேட்னு கொடுக்குறேன். எல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோ ஆகிடும். இப்போ நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா அப்படியே ஒரே இதுவாக வரும். பாருங்கள், கொஞ்சம் லேக் ஆகுது. எனக்கு க்ரீன் ஸ்க்ரீன் எஃபெக்ட்லாம் போடுறதுனால கொஞ்சம் லேக் ஆகுது. அது வரைக்கும் வந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை ஒரு காப்பி எடுத்துக்க போகிறோம். ரைட் கிளிக் பண்ணி காப்பி
திரும்பி இங்கே ஒரு பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இதே வீடியோ தான், இதே வீடியோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை திரும்பி ரைட் கிளிக் பண்ணி ரீடைம் கண்ட்ரோல்ஸ் அதுக்கு போயிட்டு திரும்பி அந்த 100 கிட்ட பக்கத்தில் இருக்க ஒரு ஏரோ இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் செக்மெண்ட்னு இருக்கும். அதை பண்ணால் போதும், அப்படியே அந்த வீடியோ வந்து ரிவர்ஸில் வந்துடும். நீங்கள் அது முன்னாடி இருக்க அந்த சவுண்ட் எஃபெக்ட் ஆகட்டும் இல்லை ட்ரான்சிஷன் எல்லாமே நீங்கள் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் லேக் ஆகுது. அப்படி போயிட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதனால தான் கொஞ்சம் ட்ரான்சிஷன் சரியாக பண்ண முடியல. அங்கேருந்து திரும்பி வந்து அப்படியே ரிவர்ஸில் வரும். ரொம்ப பெரிய வேலை இல்லை, ஆனால் நீங்கள் அந்த க்ரீன் ஸ்க்ரீன் கரெக்டாக எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு முயற்சியிலே பண்ண முடியுமான்னு கேட்டால் நான் அப்படி பண்ண முடியல என்னால் ஃபஸ்ட்டு முயற்சியிலே. அதனால் ஒரு 4-5 ட்ரை எடுக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். க்ரீன் ஸ்க்ரீனில் பண்ணுறது நல்லது, ஏன்னா ஃப்யூச்சரில் வேறு எதாவது எடிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தேவைப்படும். அதே மாதிரி கமெண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.